வணக்கம் சார். வணக்கம். என்ன மகேஷ் திடீர்னு? அப்பா இவர் என் கிளாஸ்மேட். மகேஷோட அப்பா பெரிய பிசினஸ்மேன். கிரானைட்ஸ் இந்தியா தெரியுமா சக்தி? தெரியுமா? அக்கா காஃபி. காஃபி எல்லாம் வேண்டாமா அண்ணே? வந்த விஷயத்த எல்லாம் நல்ல காரியமா தான் பேச வந்திருக்கோம். எங்க பையனுக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருந்தோம். ஆனா அவன் உங்க பொண்ணு அபிராமி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா சொல்லிட்டான். எங்க அந்தஸ்துக்கு ஏத்த வாழ்க்கையை விட எங்க பையன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. அதனாலதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஏங்க நம்ம பொண்ணு தான் வர சொல்லிருப்பாளோ? சும்மா இரு. எங்க அபிராமி ரொம்ப கொடுத்து வச்சோம் சார். என்ன சக்தி சொல்ற? ஐயா என்ன மன்னிச்சிருங்க. வீடு தேடி வந்த உங்களை புண்படுத்துறதா தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்த மகேஷ் என்கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா நீங்க இங்க வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா மனசளவுல நான் இப்பவே என் சக்தியோட மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்காக செஞ்ச தியாகத்துக்கு அவர் வேணும்னா எதையும் எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனா என்னால இந்த முடிவை மாத்திக்க முடியாது. இப்படிதான் உன் நன்றியை செலுத்தணுமான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா இது அதுக்கெல்லாம் மேல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வார்த்தையே வரல. என் பையன் உன்னையே விரும்பினான்னு இப்பதாம்மா தெரியுது. இவ்வளவு நல்ல மனசுல உன்னை யாருக்கு தான் பிடிக்காது? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். நாங்க வரோம்ப்பா. வாங்க. வரேங்க. போயிட்டு வரேன். வரேம்மா.